எல்லாத்துக்கும் வணக்கம். போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். இது மார்க்கெட்டிங் மெத்தடில் ஈக்விட்டி வந்து ஒரு இன்டெலிஜென்ட் மெத்தட் அப்படின்னு. அந்த இன்டெலிஜென்ட் மெத்தடில் நம்ம வந்து இன்ட்ராடே வந்து நம்ம அது ரிஸ்க் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ரிஸ்க்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ டெலிவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரேடர்ஸ் மாதிரி தான், ஆனால் இருந்தாலும் அவங்க இன்வெஸ்டர்ஸ். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீண்ட காலத்துக்கு முதலீடாக வச்சுருப்பாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான முதலீட்டாளர்கள். இருந்தாலும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டரும் முதலீட்டாளர்கள் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 நாள்லேருந்து அதே ஒரு மாதம் அந்த மாதிரி வரைக்கும் வச்சுருக்கவங்க ஒரு குறுகிய கால இன்வெஸ்டர், குறுகிய கால முதலீட்டாளர்கள். ஒரு 40 நாளைக்கு மேலே வச்சுருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட கால முதலீட்டாளர்கள். ஸோ அதான் இப்போது குறுகிய கால முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும், நீண்ட கால முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு குறுகிய கால முதலீட்டாளர் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிக்கடி எந்தெந்த கம்பெனிஸில் வந்து நியூஸஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும். இப்போ நாகார்ஜுனா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க டக்குன்னு அவங்க ஷேர் வேல்யூவை ஒரு 5% எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிக் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கும். அதை விட்டால் பிஎன்சி இன்ஃப்ராடெக் இருக்குது, அவங்களும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான். அவங்களுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5% 10% டக்குன்னு கொண்டு போவாங்க. ஆனால் இந்த மாதிரி நியூஸ் வர கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்தோடனே டக்குன்னு அவங்க ஷேர் வேல்யூ வந்து ஏற்றுவாங்க. ஆனால் அப்படி நம்ம ஹோல்டு பண்ணி ஒரே நாளில் நம்ம 5% 10% ஏறும்போது நம்ம அதை செல் பண்ணிடுற, அதை வித்துறதா வந்து புத்திசாலித்தனம். சப்போஸ் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது, ஒரு 40 கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஒரு ஆர்டர் கிடைக்குது. அவங்க வந்து டக்குன்னு ஒரு 5% ஏற்றுறாங்க, ஒரு 3% ஏற்றுறாங்க அப்படின்னா 40 கோடிலாம் உங்களுக்கு கம்மிங்க. 400 கோடி ப்ராஜெக்ட் கிடைக்குது அப்படின்னா ஒரு 5% 10% ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றும்போது அந்த அந்த ஆர்டர் கிடச்சி அந்த நியூஸ் வச்சு தான் அந்த 5% ஏறி இருக்குது. அந்த ஆர்டர் ஓகே ஆகணும். அப்படி ஓகே ஆனாலும் அவங்க அதை பில்ட் பண்ணணும், சக்ஸஸாக பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க இது இன்சூரன்ஸு, அவங்க பண்ண வேண்டிய செலவு எல்லாமே போக லாபம் எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து கம்பெனிக்கு வர்றது. அதனால நியூஸஸில் வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஷார்ட் டேர்மில் செல் பண்ணிடுறது நல்லது. சப்போஸ் இப்போ நாகார்ஜுனா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு 400 கோடியில் ஒரு ஆர்டர் கிடச்சி அவங்க திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதி கட்டி முடிச்சு பாதி கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க ஒரு பிஎன்சி இன்ஃப்ராடெக்கு அதை மாற்றி, இல்லை ஒரு ஜிஎம்ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதை மாற்றி உள்ளுக்குள்ளே ஏதாவது நடக்குதுன்னு வச்சுங்களேன், அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போட்ட முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிவாங்கும். நியூஸஸில் ஏற ஸ்டாக் வந்து லாபத்தை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறது நல்லது. அடுத்தது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பண்ணுறவங்க எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப நிஃப்டி லோ பட்ஜெட்னு சொல்லுவாங்க. லோ பட்ஜெட் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ₹1 50 இல்லைனா ₹1 100 இருக்க ஸ்டாக் பண்ணிக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லாங் டேர்ம் பண்ணுறவங்க எஃப்எம்சிஜி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ஐடிசிக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லாங் டேர்ம் எடுத்துக்கணும்னு சொல்லி. எஃப்எம்சிஜியை லாங் டேர்மாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு எதிர்காலத்தில். ஷார்ட் டேர்ம் பண்ணுறவங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி நியூஸஸை படிச்சுட்டு இது ஷார்ட் டேர்ம் பண்ணுறவங்க நம்ம சொல்லியாச்சு. இந்த மாதிரி நியூஸஸை படிச்சுட்டு அவங்க இது பண்ணிக்குவாங்க. அந்த நியூஸஸ் எஃபெக்ட் முடியும் போது நீங்கள் வந்து செல் பண்ணி புக் பண்ணி வெளியில் வந்தவங்க நல்லதுன்னு சொல்லியாச்சு. இப்போ லாங் டேர்ம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி மேலே நீங்கள் லாங் டேர்ம் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த கம்பெனி பேரை நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பார்க்க வேண்டிய இடம் எது தெரியுங்களா? இமேஜஸ். நீங்கள் போய் ப்ரொஃபைல்லாம் முதல்ல பார்க்கக்கூடாதுங்க. ப்ரொஃபைல்லாம் சும்மா, அதெல்லாம் வந்து அங்கே என்ன இருக்க போகுது. நீங்கள் வந்து இப்போ இமேஜஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி என்னென்ன தயாரிக்குது பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் இருக்குது, செடிகள் வளர்க்குறாங்க, அந்த மாதிரி அவங்க என்னென்ன செல் பண்ணுறாங்க, அவங்க எந்தெந்த இடத்துக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கொடுத்தா கண்டிப்பாக மூவ் ஆகிருங்க. சப்போஸ் சூப்பர் மார்க்கெட்டில் மூவ் ஆகலை அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்காரங்க வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு மூவ் ஆகி இந்த கம்பெனிக்கு சேல் ஆகும். அந்த குர்குரே பாக்கெட்டு, இந்த மாதிரி எல்டி ஃபுட்டு அப்படின்னாலே இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது பரவாயில்ல. இப்போது நான் இந்த ஷார்ட் டேர்ம்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு எடுத்துக்காட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைஸ் ஜெட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு நியூஸ்லேயே ஏற்றிடுவாங்க. இந்த 6 மாதம் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த 6 மாதத்தில் ஜூனு நீங்கள் இந்த இயர்லேருந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. இந்த ஒரு வருஷம் 1 இயர் வைக்கிறேன், சரி ஓகே, ஜூன்லேருந்து வைக்கலாம். ₹51.80 இருந்து நீங்கள் இந்த இதுக்கு நவம்பர், சரி ஓகே, இது 32.50 ஏப்ரலில் லோ போனது. இது எல்லாருமே பண்ணது தான்.
இந்த 6 மந்தில் பாருங்கள், இந்த இதில் 11 ஜூனில் இருந்து நவம்பர் 5 வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா -5.6% மைனஸ். இப்போ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நவம்பர் 4க்கு அப்புறம் பாருங்கள், டக்கு 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 ஹை. அதாவது உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு மாதத்தில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் போனது நியூஸை வச்சு, இந்த பாயிண்ட் போனது ஒரு மெயின் நியூஸை வச்சு, இந்த அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் போனது நியூஸை வச்சு, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஹையை தொட்டது ஒரு நியூஸை வச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்பைஸ் ஜெட்டு, டிஷ் டிவி, பேங்க்ஸு, இந்துசிந்த் பேங்க்கு, அப்புறம் யார், வோடாஃபோன் ஐடியா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸை வச்சு தான் அவங்க ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி பண்ணுவாங்க. ஏன் அவங்க வந்து ப்ராஃபிட்டை வச்சு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்பைஸ் ஜெட்டை தவிர மீதி எல்லாமே இப்போ நான் சொன்னது ஹிண்டல்கோ எல்லாமே வந்து ஏற்கனவே ப்ராஃபிட்டில் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரே ப்ராஃபிட்டில் மெயின்டைன் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆகாது. அதனால் இந்த மாதிரி நியூஸை வச்சு நம்ம லக்கில் இது பண்ணிக்கிறது தான் வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் பண்ணக்கூடியது. ஓகேங்க, இப்போ ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல செய்தியோடு கண்டிப்பாக சந்திக்கலாம்.